நம்ம நண்பா நண்பீஸ பொறுத்த வரைக்கும், அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், அரசியல்னா என்னன்னே இவங்க ஆனா ஆவன்னா கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மனசுல அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்ங்கிற கான்செப்டே உருவாச்சு. அதுக்கு முன்னால வரைக்கும் நாம எல்லாம் கற்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நினைப்புலயே சுத்திட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சாதாரணமாக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சா கூட அத சோசியல் மீடியால என்னவோ புதுசா தாவேக்கா அரசு செய்யற அளவுக்கு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா ஜென்சி இளைஞர்களும் அப்படி இல்ல. ஒரு சில பேர் நல்ல புரிதலோட தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட புரிதலோட இங்க ஒரு இளைஞர் இந்த நண்பா நண்பீஸோடைய போலி செய்திகளை வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறாரு. என்ன ஏதுங்கிறத நீங்களே பாருங்க. நம்ம ஒரு பதிவு ஒண்ணு போட்டோம். அதுக்கு நம்மள விமர்சனம் செய்யறாங்களாம். அதுவும் என்ன மாதிரி விமர்சனம்ன்றத நீங்களே பாருங்களேன். இந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் திமுகவை ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து ஐநா வரைக்கும் பாராட்டின அந்த சான்றிதழ்களும் எங்க கிட்ட இருக்கு. இவங்க ஆட்சியை பாராட்டி ஐநா சபையே கொடுத்த சான்றிதழ் இவங்க கிட்ட இருக்குதாமா? இல்ல, எனக்கு புரியல. 5 வருஷத்துல எப்ப பிறகு உங்களை ஐநா சபையெல்லாம் பாராட்டுச்சு? சத்துணவுல அரை முட்டை அதிகமா போட்டாலே 1000 கோடிக்கு அட்வர்டைஸ் பண்ணுவீங்க. ஐநா சபை பாராட்டி இருந்தா அமைதியாவா இருந்திருப்பீங்க? சரி, எதுக்காகங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஐநா சபை விருது கொடுத்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்களா? அதுக்கு பதில் என்னன்னா, மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு அரசாங்கம் கொரோனாவுடைய காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. எதுக்காகன்னு சொன்னா, தொற்று நோயை மக்கள் கிட்ட இருந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடுகள் தேடியே அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம் துவங்கப்பட்டுச்சு. இந்த ஒரு திட்டத்தை பாராட்டக்கூடிய வகையில தான் 79வது யூஎன் ஜெனரல் அசம்பிளி நியூயார்க்ல செப்டம்பர் 25ஆம் தேதி நடந்துச்சு. இந்த ஒரு நாள்ல தான் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டகிரசி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2024ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரி கீழே நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அன்றைக்கு இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு இந்த ஒரு விருது வழங்கப்படுது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்ட அவர் வாங்கக்கூடிய புகைப்படத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இது சம்பந்தமா வந்த நியூஸையும் உங்களுக்கு காட்டுறேன். திமுக காரன் மற்ற கட்சிக்கார மாதிரி போற போக்குல ஆதாரம் இல்லாம அடிச்சு விட்டு போவான் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க என்னைக்குமே சொல்றதை தான் செய்வோம். இதுல நான் சொல்லியிருக்கிற விஷயமும் அதுதான். இதை நீங்க எங்க போய் தேடலாம் அப்படின்னா, கூகுள்ல போய் தேடினாலே கிடைக்கும். அதை தேடி பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தா கூட கொஞ்சம் நம்பி இருக்கலாம். பட் மக்களை இப்படித்தானே ஏமாற்றக்கூடிய வேலைகளை சில நபர்கள் செய்யறாங்க. அதனால அடுத்த வாட்டி ஏதாச்சும் பேசணும்னா ஆதாரத்தோட பேசுங்க.